சவுண்ட் இனிமேல் அவன் செஞ்சு நமக்கு நானே வாங்கிட்டு இருக்கா இல்லைன்னா அது நானே செஞ்சு ஏன்னா அடுத்தது நம்மளோட போய்ட்டு இன்னும் வர மக்களோட பார்க்கணும். நடந்து போக வேமா, நடந்து போக வேமா. எப்படியா? பரவாயில்லதா? உட்காந்து செல்வி பாதி வெளி குறையும் பாதி இருக்கு. நீங்க வீட்டுல படிக்கிறது சொல்லி சொல்லிட்டு மீடியாவில்
சொல்லு. பாதி வலி குறையும், பாதி இருக்கும். அது சொல்லு, சத்தமே சொல்லு. எல்லாருக்கும் புரியும். பாதி வலி குறைக்க முடியும். பாதி வலி வலி. நீங்க தான் வீட்டுல வந்து எண்ணெய் போட்டு உருவி கொண்டனை கொடுத்து சரி கொடுத்தா கை குறைஞ்சிடும். சொல்லி சொல்லு. மடிக்கு பாரியா கால கிட்ட பொறுமையா வரணும். அப்படி ஏரியா அப்பா எங்க பாரு பாரு இருக்கான்னு இன்னைக்கு குறைச்சா குறையா அதை பேசுங்கம்மா. முன்ன குறையில எனக்கு கேளுங்க. இல்ல நேரா இப்போ இந்த கால் வந்து நல்லா தொடங்கிருக்கும். இது வந்து வலியோட கண்டன முன்னைக்கு வலி குறைச்சா குறையில ஃபர்ஸ்ட் வலி ஆனா வலி இருக்குது, லைட்டா குறைஞ்சிருக்கு. ஆனா வலி நானே வீடியோல போட்டுக்கிறேன். மொத்தமும் வலி குறையாது, பாதி வலி குறையும், பாதி வலி தான் போட்டுக்கிறேன். நல்லா கேட்டுக்கீங்களா? யாரு நான் வலி குறைச்சா குறையாது அதை சொல்ல மாட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இப்போ வேகமா நடந்து பார்க்க அதுக்கு முன்னாடி அப்படி நடக்குது. அதை பேச மாட்டேன். கேள்வி கேட்குறது அதான் சொல்ல மாட்டீங்கன்ற சொல்லுங்க. அப்ப நம்ம பண்றது வேஸ்ட் ஆகுது. நமக்கு நம்ம இன்னைக்கு நடக்க வழிபட வேகம் நடக்கிறேன். பரவாயில்ல வழி குறைச்சுன்னு சொல்லணும். பாதி வழியில குறையும். வீசி போறீங்க குறைக்குங்களா? பரவாயில்லன்னு சொல்லணும். வார்த்தை வரணும் வாயிலிருந்து. பரவாயில்ல நல்லா இருக்கு இருக்கு அப்படின்னு. அப்படி சக்தி இருக்குது. சக்தியில பண்ண முடியாதனால அவங்க ஐயா இருக்காரு. அதனாலதான் அவனுக்கு அதை பற்றி எடுக்க முடியாது. போதும் போதும் ஓடி போயா ஓடியா நடந்து இன்னும் போ விஸ்பிடா. அப்ப இப்படி நடந்தாக்க ஓடி போயிட்டோம். டாக்டர் போன முடிஞ்சு டாக்டர் போடாம ஐயா வாங்க எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா கால் மடக்கும் போது தான் மடிக்கு பாரு. அந்த கடை மடக்கு மடக்கு ஏன் நல்ல கடையா மடக்கல? அது நல்லதான் இருக்குது. ஏன் நடக்கல? இதுதான் இது அந்த கடையா மடங்கலன்னு கேட்டேன். இது மடங்குது. எங்க மடங்குது? இது அவ்வளவுதான். இது மேல அது மாதிரி இது கொஞ்சம் மின்னுக்கு மடக்க முடியுதா? வலிக்குது, ஆனா மடக்க முடியுது. வலி இருக்குதா? ஐயா கொஞ்சம் வலி இருக்கதான் செய்யும். மொத்தமா மடிக்கு மாதிரி சொல்லுங்க ஐயா. சொல்லணும் பாதி குறைஞ்சா குறையா சொல்லுங்க. ஓரளவுக்கு இந்த மாதிரி வச்சு என்ன பண்றது? இப்ப குறைஞ்சா குறையா? அதாங்க இப்ப முன்னாடி இப்போ கொஞ்சம் நல்லா குறைஞ்சிருக்கேன். அதை சொல்லுங்க. சொன்னாதான் யாரும் ஏமாத்துங்க. பப்பிடிதான் பண்றேன். எனக்கு வலி இருக்கிறதுனாலதான் இருந்தாலும் வலி கொஞ்சம் இருக்கதான் செய்யும். நல்லா கேட்டுங்க. நான் வீடியோல போட்டுக்கிறேன். பாதி வலி குறையும், பாதி இருக்கு. நீங்க எண்ணெய் போட்டு உரி விட்டு தண்ணியில கல்லுப்பு போட்டுட்டு ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா வலி குறையும். சுத்தமா வலியே குறையாது. நான் சொல்லி ஒரு நல்லா கேட்டுங்க. இப்ப புரியல? நான் வீடியோ தான் போட்டுக்கிறேன். இப்போ பிரியாச்சா பிரியாடியா? வீட்டுல அது மாதிரி பண்ணணும். அடுக்கடை வாங்கிக்க இல்ல விளக்கடை வாங்கிக்க. காய்ச்சிட்டு அதோட பூண்டு மஞ்சத்தூள் போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டு நல்லா அருவி உரி விட்டு சுடுதண்ணி வச்சு கழுவு வச்சு ஒத்தரம் வச்சு தான் குறையும். குறையாது. குன்றத்தூர்ல இருந்து வரோங்க. குன்றத்தூர் போரூர்ல இருந்து வரோம். முட்டி வலி இப்போ இதனால ரொம்ப வலி இருந்தது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு எப்படி ஆகுதுன்னு பார்க்க தெரிஞ்சிடும். நல்லா இருக்கு. பரவாயில்ல. இல்லை ஒன்றும் வாங்க அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. வலி பரவாயில்ல. ஆமாம் இப்போ காலை முட்டி மடக்கி இப்போ உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆமாம் வலியெல்லாம் இல்லை. திருப்தியா இருக்கு. பரவாயில்ல.
எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேக்குறாரு. இணையதளம் போய் பார்த்தேன். என்ன சொன்னாங்க? அதை சொல்லாம கேட்டு சத்தமா கேட்டு அதெல்லாம் கேட்டு சொன்னேன். அது கேட்டுச்சு. தண்ணியில கொஞ்சம் கல்லுப்பு போட்டு சூடு பண்ணிட்டு கொத்தல் இருக்கணும். தான் குறையாது குறையாது. வெளியில போடுற பாதி வெளி குறையும், பாதி இருக்கும். வீட்டுல இதை பாடம் பண்ணீங்கன்னா குறையாது, குறைஞ்சிடும். இல்லைன்னா குறையாது. உங்க கையிலுக்கு நீங்க இருக்கு. ஏன்னா வழி குறையினா எங்களுக்கு கேட்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொல்லுங்க, சாப்பாடு போறாரு, என்னால முடிஞ்ச அண்ணன் தரேன்னு சொல்லுங்க. நல்ல மேலே அனுப்பி இது விட்டு வர எப்படி சொல்லுங்கம்மா? நடந்து போங்க, நடந்து போங்க, நடந்து போங்க, வேமா வாங்க, இப்படியே வாங்க. அந்த ரோட்டுக்குள்ள போகணும், அந்த வாசல் இப்படியே வாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் எப்படி இருக்கேன். சத்தமா சொல்லுங்க. நான் குன்றத்துலேருந்து வரேன். ஐயா வந்தார், சாப்பாடு போட்டாங்க, எந்த குறையும் இல்லை. இப்போ வைத்தியம் பண்ணாங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு. எங்களால் முடிஞ்சது அன்னதானத்துக்கு கொடுக்குறோம். என்ன வலிக்காக? மூட்டு வலிக்காக. எத்தனை வருஷம்? அது 1 வருஷமா இருக்கு. ஐயா கிட்ட வந்து இப்ப எப்படி இருக்கு? நான் இப்போ நல்லா நடக்க கூட முடியாது. ஆமாம், நடக்கூட முடியாது. ஐயா கோயில் பண்ணது அப்போ நல்லா இருக்கு. நடந்து போறது. நடந்து போகிறேன். வந்து போறது எனக்கு திருப்தியா இருக்கா? இருக்கு, திருப்தியா இருக்கு. கொஞ்சம் வெயிட்டுக்குமா, கொஞ்சம் பிரச்சனைக்குமா தீர்த்தாரு. வெயிட்டா இருக்கு. இதே மாதிரி பண்ணிக்க, பண்ணா குறைஞ்சிருக்கீங்க, குறையாதுன்னு சொல்லி தீர்த்து இருக்கா இல்லையாமா? அதே மாதிரி வீட்டுல பண்ணு கொஞ்சம் இருக்கும், வீட்டுல பண்ணிக்கிறது. எத்தனை வருஷம்? கொஞ்ச நாள் சொல்லுங்க. கொஞ்ச நாள் என்ன சொல்றீங்க? பாடியா?
கொஞ்சம் வழி பரவாயில்ல. பரவாயில்லையா? வீட்டுல பொண்ணு குடிச்சுக்குமா குடிச்சுக்குமா திரும்ப நல்லா இருக்கு சாமி. ஒரு வருஷம் போயிட்டு வந்தேன். கொஞ்சம் பாடியில இருந்து வரேங்க. கால் வலிக்குதுன்னு பாப்பா கூப்பிட்டு வந்தா. பரவாயில்ல, இப்ப வலி இல்லை. 2 வருஷமா இருக்கு. நல்லா இருக்கு. முன்னாடிக்கு இப்ப எப்படி இருக்கு? நடக்க முடியும்.
வலி சுத்தமா இல்லையா இருக்கு? வலி இருக்குப்பா, லைட்டா இருக்கு. ஐயா காசு வாங்கினாங்களா? இல்ல வாங்கல. அன்னதானம் நிறைய நல்லா இருக்கு. திருப்தியா இருக்கு ஐயா கூட? திருப்தியா இருக்கு. வீட்டுல உன் மனசுதான் குழப்பமா இருக்கு. சொல்லுங்க, எத்தனை சார் வந்து? ரொம்ப நாள் ஆயிடுச்சு. உட்காரு. சொன்னதானா அவர் கூப்பிடுவாரு, நீ வர மாட்டேன். தெரியல தெரியல நீ வர மாட்டேன். நான் நினைக்காம நினைச்சல பண்ணேன். முகப்பேர் கால் வந்து இப்பதான் வருது 2 மாசம். அதுக்குள்ள சரியாயிடுச்சு. வந்து போயிட்டேன். எங்கேயும் போல இங்கதான் வந்தேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். சத்தம் தொடலாம். நேரம் இருக்குதுங்க நைட். வீட்டை செய்ய வேண்டியது சரிங்களா? செஞ்ச வராது. இல்ல நான் தலைவிதான். அதெல்லாம் செஞ்சா வராதா? சரி ஓகே. வார வாரம் வருவாங்க. கொஞ்சம் நல்லா இல்லை மறந்துடுறாங்க. பொண்ணுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல். நல்லா நல்லா வாங்க. சொல்லிட்டு எடுக்கிறாங்க. சூப்பர். ஓகேப்பா. கால் ஓகேன்ட்டானே நான் தான் சொன்னார்ல. சந்தோஷம் பரவாயில்லையே, யாரு பொண்ணு வச்சுப்போ வச்சுக்கோ. திட்டம் நீ தானே, நாட்டுகள் தானே. எப்படி இருக்கிறா அண்ணா? அப்படி நீ எப்படி போறா? அப்படி பண்ணு. ஒரு அழுகுறாங்க அழுகுறாங்க அழுகுறாரா? பார்த்து பார்த்து அது அழுகுறாரு அழுகுறாரு அழுகுறாங்க. சின்ன ஐயா தான் வைத்தியம் பார்த்தாரு, நல்லா பார்த்தாரு. கால் வலி சரியாயிடுச்சு. கொஞ்சம் இருக்கு, அது நான் வீட்டுல போய் பார்க்கணும். எல்லாத்தையும் அவரே தீர்த்து வைக்க சொல்ல முடியுமா? சாப்பாடு போடுறாங்க, முதல்ல சாப்பாடு போட்டு தான் வைத்தியம் பார்க்கறாரு. காசுலாம் எதுவும் வாங்கல. அவங்களால முடிஞ்சதை தான் கொடுக்குறாங்க. ஐயா கிட்ட வந்தா சூப்பர் திருப்தியா இருக்கு. ஐயா கிட்ட வந்து போனதுக்கு அப்புறம் எல்லாமே கவலை தீந்துரும். ஐயா பாத்துக்குவாரு எல்லாத்தையுமே. ஆமா.
முழங்கால் கீழே பாலம் எத்தனை வருஷமா சர்மாதுல 10 வருஷம் இருக்கா? 10 வருஷம் இருக்கா? டாக்டர் பார்த்து ஸ்கேன் பண்ணி பார்த்து பார்த்து ஆமாமா கிட்ட வேற மடியா மேல மடியா மரபு வேஸ்ட் கேட்டு வாங்க ஜென்ஸ் எல்லாம் என்ன வெளியில போட்டுக்குது வேஸ்ட் கேட்டு வாங்க வேஸ்ட் கேட்டு வாங்க நடந்து போய் புரியுது பரவாயில்ல அப்படியே போங்க ரெண்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். அவனுக்காக சொல்லியா அவனுக்காக சொல்லியா? மறையில தாங்கி நடந்து வருது. மாதிரி சொல்லும் போது நம்ம சின்ன இடம் பண்ணா சின்ன இடம் அவன் பண்ணா ஏன்னா அடுத்தது மக்களுக்கெல்லாம் பணம்டாங்க பொருள் வருது அது மட்டும் இல்ல அதெல்லாம் அவர் வந்து இங்க கொண்டு இங்க பண்றது
என்ன பேசுறோம்? என்ன பேசுறாங்க? என்ன பேசுறேன்னு கேட்டேன். என்ன பண்ணுது? கொஞ்சம் ஆத்திரம் செக் பண்ணணும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சாமி. அப்படிதான் சொல்லி வளர்க்குறீங்களா? நடக்க முடியாம மறக்க முடியாம இருக்கு. நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 வருஷமா ஆஸ்பத்திரியிலே பார்த்துட்டு இருந்தேன். மதுரையில் இங்கே இந்த கால் வீக்கம் மாத்திரை போட்டோன்னா வீக்கமா இருந்துச்சு, மறுபடியும் வத்தாம இருந்துச்சு. இந்த சின்ன ஐயாட்ட வந்து பார்த்தப்பட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு கால். கால் தாங்கி தாங்கி நடந்து வந்துகிட்டே இருந்தேன். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. ஐயாட்ட வந்து பாருங்க, எல்லாமே நல்லபடியா ஆகும். நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். வாழ்த்துக்கு திருப்தியா இருக்கு. நல்லது. சின்ன அப்ப கை வச்சதுல இருந்து இப்போ ஒரு நிமிஷத்துல அந்த வலி இல்லாம போச்சு. தாங்கி வரையில நடந்து வந்தேன். இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கு. இது நெருக்கி 10 வருஷத்துக்கு மேல இருக்கு. ஐயாட்டு வந்தா நல்லா இருக்கு. மனசு திருப்தியா இருக்கு. ஒரு வருஷமா என்ன சொன்னாங்க? ஜவு பிரச்சனை, அந்த பசை என்ன டாக்டர் பண்ணி என்ன சொன்னாங்க? இடுப்பு வந்து ஃபைனல் வச்சிருந்தாங்க. அது வலி இருந்துதான் அவங்க அதான் சொல்ல முடியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னால கொஞ்சம் ஃப்ரீயா தான் பார்த்துருக்காங்க. இந்த வலி வந்து அப்பப்ப இது பண்ணி கட்டும் போட்டேன், அந்த தூள் கட்டும் போட்டுட்டேன். அதை இன்னும் கேட்க மாட்டேன். இதான் வலி இருந்துட்டே இருக்கு. சரி பார்த்துட்டு போலாம். சின்ன ஐயா பண்ணுவாங்க. பணத்தெல்லாம் பேசி கேட்டது அவனுக்கு அப்புறம் அப்படியே பார்ப்பாங்க. காலத்தோட வீட்டுல தண்ணியில கல்லுக்கு போட்டு சூடு பண்ணி ஒருத்தருக்கு என்ன பண்ணுன்னா ஒரு வீட்டு மட்டும் வாங்கி குறையும். வலி இருக்கு. पैसा
கொஞ்சம் சுமாரா திருப்தியா திருப்தியா இருக்கு. இங்க வந்து நுழைஞ்சோடனே திருப்தியா தான் இருக்குப்பா. கொஞ்சம் குடிங்க கொஞ்சம் பாருங்கப்பா. பரவாயில்ல. சமாசுல உண்மையாதான் பரவாயில்லையா? நாங்க செங்கன்றதுல இருந்து வரோம். முறையா வரோம். இங்க வந்தோடனே பூஜை பண்ணாங்க, சாப்பாடு போட்டாங்க, திருப்திகரமா இருந்துச்சு. அதே போல சின்னையா வந்து பார்த்தாரு, முட்டி வலி, இடுப்பு வலி எல்லாம் கொஞ்சம் சுமாரா இருக்கு. வீட்லயும் போய் அதே போல செய்ய சொன்னாங்க, செஞ்சு பார்க்குறோம். நல்லா ஆயிடும். இருக்கலாமா, தூரம் போகலாமா, உடம்புக்கும் கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கான். நாட்டு மருந்து எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அவங்க குறையுது தீர்ந்து அப்புறம் நல்லா இருந்தா திடீர்னு அடிக்கிற மாதிரி வந்து ஆஸ்பத்திரியில அதுதான் கேக்குறேன். நான் கேட்கறேன் என்ன செய்யறேன். மயில நேரத்துக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு மாத்திரலாம் கொடுத்தாங்க. அது சாப்பிட்டாருங்க. இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாயத்து தவிர எப்போ நீங்க தாயத்துலாம் இப்ப இல்ல. நான் இப்போது கதையை பேசுறேன். தாயத்து எங்கேயுமே தாய்க்கு அந்த மாதிரி நான் இப்போதைக்கு 10 வருஷம் கதையை கேட்கிறேன். நீங்க எங்கேயும் போனதே கிடையாது. முன்னாடி திருநீர் தான் போட்டு அப்பவும் வேர்க்குதுன்னு தான் போனோம். திருநீர் தான் போட்டுட்டாங்க. என்ன பண்ணுது இப்போ கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. நுரையீரல்னா அது மருந்து பால் இருக்கு சரி. ஆமா ஆமா அது இல்லைங்க அதெல்லாம் எடுத்துதான் இருக்கு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் ஏதாவது பண்ணியிருக்காங்களா என்னன்னு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம பொழப்பதான் கெடுத்துருக்கு. சூனியம் வந்தவங்க யாரும் பண்ண முடியாது. எந்த நோய் இல்ல, அந்த நீர் தான் போட்டு மருந்து மாட்டுக்கு சாப்பிடுங்க சரியா. 3 மாசம் நடந்த பையன் அதனால பிரச்சனை இருக்கு. நான் கொடுத்தேன். கடவுள் உடனே பார்க்கக்கூடாது. நாம கையில் எடுத்து ஐயாவை கேட்டு தண்ணியை குடிச்சு பார்த்து மூச்சு பிடிச்சோம். அவர் எதோட தங்க டாக்டர் நல்லாதான் இருக்கேன். கம்மிதான். அது
ஆஞ்சநேயர் கோயில் போவீங்களா? ஆஞ்சநேயர் கோயில் போவீங்களான்னு இப்போ போயிருக்கு பையன் உடம்பு சரியில்லாம இருக்கீங்க போட அதே கம்ப்யூட்டர் ஆஞ்சநேயர் கும்பிட வேண்டியதுங்க. பையன் நம்ம மனுஷன் கருப்பும் போது கரும வாங்கி அதெல்லாம் புரிஞ்சுக்க யாராவது கரும வாங்கி நல்லா இறக்கிறது தான். எல்லாத்துக்கும் மனுஷனுக்கு வந்து ஆத்மா வந்து அழிவு கிடையாது, உடம்பு அழிவு. நம்ம என்ன இப்ப நல்லது தர்மம் பண்றோமோ அந்த தர்மத்துல வந்து அடுத்த பிறையில வந்து ஒரு வகுத்துல விடும் போது நல்லதுக்கு நம்ம தர்மம் பண்ணிட்டோம்னா ஒரு பணக்கார வகுத்துல ஒரு தேவி சக்தி விடுவாங்க. நம்ம எவ்வளவு அராஜகம் பண்றோமோ அதே அராஜகம் பிறக்கிடுவாங்க. இதுதான் கர்மம் அப்படின்றது. அப்ப என்ன சொல்றது, நம்ம மனசாய்ப்பு இருக்கிற போது 4 பேருக்கு இட்லி ஏதோ சோற வாய்ப்பு கொடுத்தோம்னா அந்த தர்மம் வந்து புனிகள் கர்ம விட ஒழிஞ்சிடும். இதுதான் நம்ம மக்கள்கிட்ட சொல்றது. அது செய்ய மாட்டாங்க. அவர் பிள்ளை கடைக்கு குத்துவைக்கல. ஐயா விதி என்ன இருக்காதுதான் சொல்றேன். பேசுறேன் எல்லாமே இருந்தா உலகத்துல தாங்க மாதிரி பேசுறேன். எங்க அம்மாவோட அன்னதானம் போடும்போது எங்க அம்மா செத்துட்டாங்க. ஐயா சொல்ல உண்மையா விதி எழுதுறதை யாராலையும் மாத்த முடியாது. புரிஞ்சுக்க முதல்ல. ஏமா விதிதான் விதியில உனக்கு பிறக்கிற மாதிரி எழுதிடுவாமா. நீ நல்லா இருக்கு கஷ்டப்பட்டு போகணும். விதி தலையில எழுத மாத்த முடியாது. மரம் மந்திரம் பண்ணி ஒன்று பண்ணி ஆடு சாவைக்க முடியாதுமா. நீங்க அதவே நினைச்சு நினைச்சா குழம்பு உட்காந்துருக்காங்க. அது தெரிஞ்சுக்க முதல்ல. இப்போ ஆஸ்பத்திரி போனா உடம்புக்கு எந்த இதுவும் இல்ல அப்படின்றாங்க. இவனே மனநோய் ஆக்கிடுறாங்கன்றேன். அதுவே நினைச்சு நினைச்சு கூட காதல வாங்குறியா இல்லையா? சூனியம் பண்ணாங்க பண்ணிட்டாங்க பயம் பண்ணாங்க. இதுவே நினைச்சு நம்மளே உருவாக்கிறோம் உடம்புக்குள்ள. புரியுதா புரியலையா? பேச மாட்டீங்க. அதுவே அவங்க ஏத்துனாங்கன்னா தன் வேணா தனக்கே அது பாயும். சூரிய மந்திரம் பண்ணி எங்க நம்மளே சூனியம் வச்சுக்கிறோம். நம்ம மனசு வச்சுக்கிறோம். பேச மாட்டேன். எல்லாத்துக்குமே உடம்புல தெய்வ சக்தி இருக்குது. எல்லாத்துக்கும் இல்ல உள்ள எங்களுக்கு உணவு தெரியுது, உங்களுக்கு உணவு தெரியல. உங்களுக்கு சக்தி இருக்குது, எல்லாத்துக்கும் சக்தி இருக்குது. நம்ம சும்மா நம்ம உடம்பு சில நேரத்துல நம்ம கர்ம உணவுன்றது தெரியாது. அவ பண்ணி போனா அவன் சண்டை போட்டவன் அவ எதை செஞ்சிருப்பாங்களா, இதெல்லாம் நம்ம பிள்ளைய போச்சா. ஏன்னா ஊர்ல கொஞ்சம் பிரச்சனையாச்சு. அது ஒரு நிலப்பி வச்சுட்டே இங்கே நினைச்சுட்டே திருடாங்க பைக்கிற மாதிரி திருடாங்க. ஓ என்ன பேசுறேன் தேவையில்லாம எழுத்துக்கிட்டு தேவையில்லாம ஆசைப்படாதீங்க. யாரும் வந்து யாரும் அடிக்க முடியாது. விதின்னு ஒண்ணுதான் அடிக்க முடியாது. யாரும் அடிக்க முடியாது. நீங்க அதை நினைச்சுதான் நீ நோயாகி படுத்துக்கிறீங்க. ஏதோ நோயை உருவாக்குறது நம்மதான். இப்ப மூச்சு விடு பாருங்க. நல்லா சம்பாரு. மனநோய் இங்க இருக்குது, வேற எங்க இல்ல. உனக்கு கூட சேர்ந்து எதாவது உனக்கு மனநோய் வந்துருந்தான். யாரும் எனக்கு வந்துட மாட்டேன். அதுதான் மனசுல மழை பெய்ய சொல்லுவாங்கல்ல. ஐயோ செத்த வந்துருமா பெய்யும் அப்படி கேட்கணுங்க. அந்த மழை பெய்ய நம்ம கிட்டே வந்து நம்ம சொல்லே வந்து ஆக்கி படிக்கும். வீட்டை பத்திலாம் வீட்டை பத்திலாம் கிடையாதுமா. நம்ம தலையெழுத்திரமா அதான் நடக்கும். எங்க வரேன் அப்படி நம்ம மனசு தைரியம் வச்சாதான் எங்கேயும் சாதிக்க முடியும். தைரியம் சாதிக்க வைக்க முடியாது. மூஞ்சி முடியாப்ப எப்படி நல்லாச்சு. அதுதான் இதே நாம கையில ஒரு கலை போய் ஒண்ணும் இல்ல. மனசை போட்டு கொலைப்பிட்டு இது பண்ணாத. உங்களுக்கு கொஞ்சம் அடிக்கணும் அடிக்கணும் சொல்லு. தண்ணியில போட்டு அடிக்கணும். இப்படி சொல்றீங்க. ஊருக்கெல்லாம் வைக்க மாட்டேன். காட்டு டாக்க வச்சு நுரையீரல் பிரச்சனை கிட்னி வர வளர்க்கலாம் முடியுங்க. எனக்கு ஏன் கர்மம் வளர்ந்து தெரியுமா? ஆமா அது பேச மாட்டேட்டீங்களா நீங்க? ஊர்ல இடம் கிடக்குது, அது நம்ம கையில இல்ல. அவன் தருவானா தர மாட்டானா? அது 2ஆம் மட்டமா இருக்கமா? 2ஆம் மட்டமா தான் இருக்கு. பாப்போம். வேற என்ன வேணும் உங்களுக்கு டவுட்? சொல்ல தப்பாரிச்சா? இவர் கல்யாணம் பண்ண வேண்டியது வேற. இன்னும் சொல்ல வரேங்க. நினைச்சு மட்டும் கையா கொண்டு மாதிரி என்ன போற கேள்வி வந்துருங்க. நீயா ஒரு குழப்பாத செய்யாத தைரியம் மாதிரி அவ்வளவுதான்.
நுரையீரல் பிரச்சனையா வந்தேன். ஐயப்பாத்துலேருந்து வரேன். இப்போ நல்லா இருக்கு. ஐயாவை பார்த்தோன்னா நல்லா இருக்கு. திருப்தியா இருக்கு. திருப்தியா இருக்கு. நல்லா தான் இருக்கு. ஐயாவை எதுலயா பாத்துக்கலாம்? நீங்க தெரிஞ்சவங்க மூலியமா தான் கேள்விப்பட்டு வந்தேன். வந்தா இங்க பிரச்சனை தீரும் நினைச்சு. ஆமா ஆமா, இந்த பிரச்சனை தீர நினைச்சு வந்தேன். அதுவே பிரச்சனை தீர்ந்துச்சு. அவங்களும் கரெக்டா சொல்லிட்டாங்க. ஐயாவும் கரெக்டா சொல்லிருக்காங்க. அவங்க சொன்னது கரெக்டா தான் இருக்கு. பரவாயில்ல, ஐயாவை நம்பி வந்தோம். பரவாயில்ல, இந்த அளவுக்கு நல்லா திருப்தியா இருக்கு. எனக்கே உணர்ச்சியா இருக்கு. நல்லா இருக்கு. இன்னொரு டைம் இது நல்லா ஆயிடுச்சுன்னா திரும்ப திரும்ப அடிக்கடி வந்து ஐயா வேண்டிட்டு போவோம். அழகர் கோவில் 18ஆம் படி கற்பேன். எந்த கோயில் இல்லப்பா. பொறிக்கல கூட மக்கள் பற்றி வரமாட்டேன். கூட இருந்து நான் பாட்டு நல்லா இருக்கு. ஐயாவா இருந்து காட்சி கொடுப்பேன். நான் பாட்டு நல்லா இருக்கு. நல்லதே நடத்தி கொடுப்பா. வாங்க 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 அக்காலே வாங்க. விடுதலை போய் பிடிச்சிக்கோமா. அடி சொல்லு விட்டு சொல்லு ஓடி சார் ஓடி சார் போய் அடிச்சு எனக்கு கொடுத்துறா அதே கொடுத்துறா. சொல்லுங்க வாய்ப்பு பரவாயில்லையா வேற உட்காது எத்தனை வருஷம் இருக்கு எத்தனை வருஷம்
இதுல மேல வைக்கணுமா? ஆமா, அப்படி வைக்கணும். இல்ல அவனுக்கு வயதை பண்ணுவாங்க, ஒண்ணுனா பண்ணிட்டு வரேன். அது நீங்களே வீட்டுல பண்ணிக்கலாம். உனக்கு வழி பாதி வழி குறையில கேள்வி சொல்றேன். பாதி வழி குறையில கேள்வி சொல்லி போய் இந்த காலமா ஆமா வேணும் போக வேணா பரவாயில்லையா? எத்தனை வருஷம் வெளியே? அப்படியே சொல்லுங்க. யூடியூப்ல பார்த்து தான் வந்தேன். என்ன பிரச்சனைக்காக கோவிலுக்கு இது வலி, கால வலி, முதுவலி நான் வந்தேன். எத்தனை வருஷமா? அது ஒரு 8 வருஷமா இருக்குது. ஐயா கோவில் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு வலி? ஐயா கொஞ்சம் பரவாயில்ல. முன்னாடிக்கு இப்ப பரவாயில்லையா? முன்னாடி பரவாயில்ல. நடக்கலாம் முடியுதா நல்லா? ஆமா. இங்க வந்ததுக்கு போறது திருப்தியா இருக்கா? திருப்தியா இருக்கு. ஐயா ஏதாவது காசு வாங்கினாங்களா? இல்ல வாங்க. வலி எப்படி இருக்கு முன்னாடிக்கு இப்போ? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பரவாயில்ல, நடக்க முடியுது எல்லாம். ஆமா. சின்னையா எப்படி பண்றாங்க? சின்னையா நல்லா பண்றாரு. திருப்தியா இருக்கா? ஐயா மாதிரியே பண்றாரு? ஆமா ஆமா, ஐயா மாதிரி பண்றாரு. வலி அப்படியே போதா? நல்லா இருக்கு. அவன் சொல்றது கேட்டியா? கேட்டுட்டு அது போய் கால போடலாம்னு செய்யும். கிட்ட சொல்றாங்க சுதர் போட கொஞ்சம் ரூசா போட்டு வரா. அதான் மழை முடியும். அவனுக்கு வேலை சொல்ல கட்ட செய்யும். நானே செய்ய கட்டான். Yeah. வீட்டுல போயிட்டுமா எண்ணெய் வாங்கிட்டு பூண்டு, பச்சைக்கற்பூரம், மஞ்சள் போட காய்ச்சி வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி உருவணும். உருவிட்டு தண்ணியில கொஞ்சம் கழுப்பு போட்டு சூடு விட்டு உனக்கு எந்த அளவுக்கு சூடு இருக்குமோ அந்த அளவுக்கு முடியும். வேலைக்கு போனா காலையில் வச்சுட்டு போங்க. வீட்டுல தான் ஒரு 4 வேலை வச்சுக்கிட்டு வழி குறைஞ்சி குறைவா குறைஞ்சி வைக்கலாம் குறையாது. அதை சொல்லி கொடுக்கணும். உட்கார வழி குறைஞ்சிருக்கு.
ஒன்னா சொல்லு, ஒன்னா பண்ணுங்க. கை 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 கையுங்க, கையை கையை கையுங்க. ஜெயம். கொஞ்ச நேரம் உட்காந்து பார்க்கறது. உட்கார மணிக்கு உட்கார உட்கார அது கட்டி போட்டு கட்டி போட்டு வழிக்குதான் வருதா? ஃப்ரீயா கிடையாமா? எத்தனை சொல்றது? ஃப்ரீயா? வீட்டுல நீங்க படிக்கணும். உனக்குமா உனக்கு அப்படியா? வாங்க. ஐயா ஆயில் என்ன மஞ்சள் பூண்டு காய ஆறுல போய் நீங்க பண்ணு. உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? ஒரே பார்த்துட்டேன். நீ உட்காரு. நான் வந்து எங்க வாங்க? ஏய் நான் வைக்கிறது என்ன பண்ண? நான் வைக்கிறது எங்க வரைக்கும் கூடாது எத்தனை சொல்லி கொடுத்து கூடாது. சுகர் குடிப்பணி அதே செய்ய கோயில் மணி உட்காந்து செய்யாதா? என்னையா ஒரு தொற்று கூட்டி காசு இல்ல செலவு பண்றது இது அதே வயது குறிப்பிட்டு எண்ணெய் ஊற்றுறது இது வந்தா ஒரு டீஷன் மட்டும் கோயில்
கரண்டி போய் வாங்க வேகமா வாங்க. அப்படியே வாங்க திரும்பி எப்படி இருந்து வரோம். ஒரு ஐயா கோயில் யூடியூப் மூலம் பார்த்து அந்த இதுக்கு வந்தோம். அந்த ஐயா சின்ன ஐயா நல்லா பண்ணுறாங்க. வந்து பார்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்குது உடம்புக்கு. சாப்பாடுலாம் அன்னதானம்லாம் போடுறாங்க. எந்த கட்டணமும் சொல்லிக்கிறது இல்லை. எங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு கொடுத்துருப்போம். என் பேர் கலாதேவி. நான் குடுவஞ்சிலேருந்து வரேன். நான் யூடியூப் மூலம் தான் பார்த்து வந்தேன். இங்கே வந்து சின்ன ஐயா தான் வந்து கால்லாம் கொஞ்சம் நல்லா நீ விட்டு இப்போ ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்குது. அதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு 4 இயர்ஸாக அந்த ப்ராப்ளம் இருக்குது எனக்கு. டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் யூடியூப்பில் தான் பார்த்துட்டு ஓகே நீங்கள் போயிட்டு கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வரணும்னு வந்து ஃப்ரீயாக இருக்குது. நல்லா இருக்குது. சின்ன ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. சுகர்லாம் ஒண்ணு வலி தான் குறைச்சிருவான். அது குறைச்சிருவான். எத்தனை வருஷம் ஆகுது? நான் வைப்பா 6 மாசம். நீங்க இதுல போடுங்க வாங்க பாருங்க. அதுதான் சத்தமா சொல்றா நல்லா இருக்கு. அதான் என்ன பண்ணுது? என்ன ராஜா எடுப்பாங்க. வேடி தீ குடிச்சிட்டு அப்படி வரணும். புளியை பார்த்துக்கணும். என்ன ப்ராப்ளம்? வணக்கம், என் பேர் ரமேஷ். நான் கேக்க நகர்லேருந்து வரேன். என்னோட தங்கச்சி இங்கே சொல்லியிருந்தாங்க இது மாதிரி இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்கள் வழியெல்லாம் தீரன்ட்டு. அதே மாதிரி நான் வந்தேன். வந்த முன்னாடி எனக்கு வந்து சாப்பாடெல்லாம் போட்டு நல்ல முறையில் சின்ன எனக்கு வைத்தியம் பார்த்தாரு. பரவாயில்ல, வழியாக இருந்தது. இப்போது பரவாயில்ல. இது முதல் டைம் நான் வந்திருக்கேன். ரொம்ப நன்றி சின்னையா அவர்களே.
நல்லா இருக்குப்பா. எத்தனை வருஷம் வெளியே? 5 வருஷமா இருக்கு. 10 வருஷம்ன்றாங்க. இல்ல 5 வருஷம். எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? இதே மாதிரி வீட்டுல பண்ணணும். வணக்கம், என் பேர் வந்து கவிதா. நான் வந்து குரோம்பேட்லேருந்து வரேன். நான் இது தெரிஞ்சவங்க மூலமாக தான் வந்தேன். நான் இது வரைக்கும் நான் சித்தா அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் போயிருக்கேன், எதுவும் சரியாக வரல, எனக்கு செட் ஆகலை. இந்த சின்ன ஐயா செஞ்சு விட்டாரு, கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வீட்டில் போய் செய்ய சொல்லியிருக்காங்க, சரியாயிடும். திருப்தியாக இருக்கீங்க. ஐயா கோயிலுக்கு வந்தோம், சாப்பாடு போட்டாங்க, சாப்பிட்டோம். கால் சின்ன ஐயா கால் உருவி விட்டாங்க, நல்லா ஆயிடுச்சு. வலியெல்லாம் இல்லை, எதுவும் இல்லை, திருப்தியா இருக்கு.
நீங்க வீட்டுல பண்ணுங்க. போன வாரம் வந்தீங்களா? வீட்டுல பண்ணுங்க. வீட்டுல என்ன கடுகு வாங்கிக்கல, பச்சை கருப்பு வந்து பூண்டு இடிச்சு போட்டு சூடு பண்ணி வச்சுக்கோங்க. தேவையானப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சூடு பண்ணி தேய்ச்சிட்டு ஒத்தனை கொடுத்தா என்ன இல்லைன்னா வராது. வீட்டுல அது மாதிரி பண்ணணும். அது நீங்க கடுகு எடுத்தா பூண்டு கற்பனை போட்டு காய்ச்சி விட்டுட்டு தேய்ச்சிட்டு சுண்டி சொத்தம் வழி குறையுங்க குறையாது அவங்க பசிக்கிட்ட சாப்பிட முடியும். காய் பசிக்கிட்டு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சந்தோஷமா? சந்தோஷம். அது பிடிக்க மாட்டோம் சொல்லி அவனுக்கு கூட அனுப்பிடுங்க. அவன் என்ன பண்றான்? நான் பண்ண சொல்லி உன் பிள்ளை பண்றான். உன் பிள்ளைக்கு கூட இருந்து அவனுக்கு தம்பி தரணும், தைரியம் தரணும். அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கணும். எவ்வளோ ஓடாது ஐயோ சாந்தி எப்பொழுது நடத்தி கொடுக்குறேன். கொஞ்ச நாளா தான் பார்த்துட்டு ஐயா போரூர் ஐயா கொண்டு பண்ணி தரேன். இப்போ வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணிட்டு வரோம். எத்தனை வருஷம் வழியாக இருந்தாலும் 10 வருஷம் 5 வருஷம் வழின்னு வராங்க. எங்கேயோ போயிட்டு போனால் செலவு பண்ணி தான் வந்திருக்கிறோம். இது வரைக்கும் தீரன்றாங்க. இங்கே வந்தோடனே எனக்கு கூட இருக்கிற என் பேரன் தான் இவன். ஆனால் இப்போ நான் ஐயா தான் வச்சுக்கிறேன். அவனை ஐயா தான் என்கிட்ட இருக்கிற சக்தி மாதிரி அவங்ககிட்டயும் ஐயா வந்து ஒரு வயசுலேருந்து எவ்வளோ இருக்கிறனால இன்றைக்கி அவர்கிட்டையும் ஐயா இருக்கார். இருந்து நான் பண்ணுறதில்ல. இப்போ அவரே தான் விட்டுருக்கிறேன். ஏன்னா அடுத்த மக்களுக்கெல்லாம் சேவை பண்ணுறதுக்காக நான் விட்டுருக்கிறேன். இப்போ அவனே தான் பண்ணுறான். மக்களே கொடுத்துருவாங்க பேட்டியில் சின்ன ஐயா தான் பண்ணுறாருன்னு. அவனு பண்ணுற சக்தி அவங்க சக்தி இருக்கிறனால தான் அவர் பண்ணுறாரு. அதேமாதிரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு 12-12:30 வந்துடுங்க. ஜூன் மாதத்துக்கு மேற்பட்டு செவ்வாய் வெள்ளியில் போடுவேன்.
இந்த ராஜி வெயிட்னஸில் எடுத்து போகிறது, மக்களுக்காக கொண்டு போய் என்னென்ன பிரச்சனை தீரணுமோ அப்படின்னு நம்ம வீட்டிலே வந்து ஃபோன்லேயே கொடுத்துட்டாரு. நீங்கள் நேராக பார்த்துட்டு வரீங்க. அதேமாரி நாங்கள் வந்து இந்த கை வலி கால் வலியை பாதி குறைச்சி விட்ருவாங்க. வீட்டில் போயிட்டு எண்ணெய் போட்டு உரி விட்டு சுடு தண்ணி வச்சு கொஞ்சம் கல்லுப்பு போட்டு ஒத்தனை கொடுத்தீங்கன்னா வலி ஃபுல்லாக குறைஞ்சிரும், வலியாக குறைஞ்சிரும். நீங்கள் செய்யலைன்னா வலி குறையாது. தயவுசெய்து இதை பண்ணுங்கள். இந்த ஜென்ஸு வரவங்க வேஷ்டி கட்டி வாங்க, தயவுசெய்து சொல்கிறேன். அதேமாதிரி அட்ரஸ் தெரியலனா போரூர் ஐயா கோவில் கூகுளில் போடுங்க, மேப்பில் அட்ரஸ் வந்துடுயா. ஐயா உண்டியா. நான் சின்ன பையன் நினைக்காதீங்க, எனக்குள்ள ஐயா இருக்காரு. நான் ஐயாவா வந்து உங்களுக்கு வந்து கால் வலி சரி பண்ணி தருவேன். என்னை நம்பி வந்தீங்கன்னா வலி சரி பண்ணி தருவேன். நான் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் வந்து வாரத்தில் சண்டே மட்டும்தான் இங்கே வருவேன். நான் வந்து தாத்தா ஃபர்ஸ்ட்லாம் பண்ணுவார். நான் வந்து தாத்தாக்கு உடம்பு முடியலன்றதுனால நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் தாத்தாக்கு பண்ணேன். ஐயா என் கூட இருந்து பண்ணுறாரு. எல்லாரும் வலி நிறைய நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஐயா உண்டோ.